ஒன்று ஜீரோ தான் ஒப்பிடணும் மோடியோட பட்ஜெட்டையும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டையும். இல்லை வரி வந்து பாதி அப்படியே வாங்குறாங்க, கோடி கணக்கில் வாங்குறாங்க. நிதி எங்கே கொடுக்கல, அதனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இவங்க பண்ணுற ஆட்சிகள் வந்து எதுவுமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. இது மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசு மாற்றாந்தாய் போக்கோட தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலத்தையும் புறக்கணிச்சு கண்டித்து போராட்டம் பண்றோங்க. இது பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேர் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கிடையாது. ஜனநாயக போக்கே படுகொலை பண்ணிட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பட்ஜெட்டை போட்டுருக்காங்க. ஒரு தகுதி இல்லாத பட்ஜெட்னா நானே தெரியாதவங்க போட்ட பட்ஜெட்டை பத்தி எதிர்த்து போராட்டம் பண்ண வந்திருக்கிறாங்க. கடந்த முறை இல்ல, மோடி பொறுப்பேற்றதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து புறக்கணிப்பு தான். கடந்த முறை இந்த முறை ஒப்பிடவே முடியாது. கடந்த முறையும் ஒண்ணும் கிடையாது, இப்பயும் ஒண்ணும் கிடையாது. ஜீரோ தான் ஒப்பிடணும் மோடியோட பட்ஜெட்டையும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டையும். மக்களால புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் பட்ஜெட் போட்டா எப்படி இருக்குமோ அதுக்கான முன்னுதாரணம் இது. இந்த மாதிரி பட்ஜெட் உலகத்துல எவனையுமே பார்த்திருக்க முடியாது. இது வந்து பாஜக அரசை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து நிதி தராங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 0% ஏன்னே தெரியல. ஒரு மைனாரிட்டியான பாஜக அரசு வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி தரலன்னு கேட்டு எல்லா தமிழ்நாடு மாநில தலைவரும் ஃபுல்லாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். நிதியை எத்தனை கோடி வரி வாங்குறாங்க, எத்தனை கோடி நிதி ஒதுக்குறாங்க. பாஜக அரசு கோடி கணக்கில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரி வந்து சுரண்டிக்கிறாங்க. ஒரு நிதி ஒன்று கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ மெட்ரோ அந்த போல இதுக்கு எதுக்குமே நிதியே தரத்து இல்லை பாஜக அரசு. அதனால மோடி அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து அதில் எந்த நிதி எவ்வளோ வரி வந்து வாங்குறாங்க, வரி வாங்குற அளவுக்கு நிதி ஒதுக்கிறாங்களா? வரி வந்து பாதி அப்படியே வாங்குறாங்க, கோடி கணக்கில் வாங்குறாங்க. நிதி எங்க கொடுக்கல, அதனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இதோட முடியும்னு தெரியாது. அவங்க இதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா திமுக சார்பாக. இல்ல நிதி ஒதுக்கிந்தா நாங்க ஏன் போராட்டம் பண்ண போறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்? நிதி ஒதுக்கல தானே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றோம். நிதி ஒதுக்கிந்தா நாங்க ஏன் போராட்டம் பண்ண போறோம்? ஏன் அது ஆந்திராக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? பக்கத்திலேயே இருக்கு பீகார், பக்கத்திலே இருக்கு தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்கல? 40 நாள் திமுக வந்ததுனால அந்த ஒரு பொறாமை, அந்த ஒரு பொச்சரிப்புனால ஒதுக்கலையா? அது தப்பு இல்ல. அது எல்லாரும் மக்கள், நாங்களும் மக்கள் தான், அவங்களும் மக்கள் தான், தமிழ்நாடும் மக்கள் தான், அவங்களும் மக்கள் தான். ஸோ எல்லாரும் வந்து நிதி ஒதுக்கணும் கேட்டு தமிழ்நாடை வஞ்சிக்கணும். அவங்களுடைய முழு திட்டம் அதுதான், தமிழ்நாடை வஞ்சிக்கணும். இந்த மோடி அரசாங்கமோ இந்த நிதியமைச்சரும் தமிழ்நாடுக்கு இழைத்த துரோகங்கள் இதுவரைக்கும் இந்திய அரசியலில் யாருமே பண்ணாத ஒரு குற்றச்சாட்டை இவங்க நிரூபிக்கிறாங்க. இதுக்கு விடைகள் கூடிய சீக்கிரம் விரைவாக வரும் என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விடை என்றது ஒரு 6 மாசத்துல இந்த நாடாளுமன்ற பிரதமருடைய அமைச்சரவே மாற்றமாக இருக்கும். அதுதான் விடை. இதுக்கு இவங்க பண்ற ஆட்சிகள் வந்து எதுவுமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரும் ஆந்திராவும் ஆந்திர பிரதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற மாநிலங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் வந்து தவறான விஷயன்றதை வருங்காலம் நிச்சயமாக நிரூபிக்கின்றதை தயவு செய்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை வச்சு இந்த மக்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகங்களை கூடிய விரைவில் மீண்டும் நல்ல தீர்ப்பு அளிப்பாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து.